இது நாள் வரைக்குமே இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரிக்குது. முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலையும் ஏதாவது ஒரு அதாவது இடையூறுகளும் துன்பங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க நல்லதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து அதை முடிவு பண்ணி செஞ்சிருப்பீங்க. அப்பம்போது உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய உறவினர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில, அதாவது ரிஷராசியுடைய வாழ்க்கை ரொம்ப உறுதுணையா இருந்து, சொல்றது கரெக்டுப்பா, இவன் சொன்ன கரெக்டா இருக்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப உறுதுணையாக பேசியிருப்பாங்க. ஆனா சில நாட்கள் கழிச்சு, அதாவது நீங்க இப்போ ஒரு போன வருஷம் 2024 நீங்க ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்பம்போது அதனுடைய வளர்ச்சி கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. ஒரு பிசினஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல வேலைக்கு போயிருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கும்போது அதுல உங்களுடைய முன்னேற்றம் என்பது கொஞ்சம் அதிகமா இருந்தது பார்த்தோன்னே, கரெக்டா பண்ணியிருக்காப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா பேசினாங்க உங்களை பத்தி. ஆனா திடீர்னு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் சொல்றேன், ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றத்துக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பத்தார்கள் ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய பேச்சுக்களுடைய விதமும் மாறிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய நாள் வரைக்குமே விருச்சக ராசிக்காரர்கள் தன் சொந்த வீட்டுல, தன்னுடைய அப்பா அம்மா, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டுல ஒருவேளை சோறு சாப்பிட போறாங்க அப்படின்னா அப்போது அவ்வளவு பயம் இருக்கும் மனசுக்குள்ள. ஏதாச்சும் திட்டிடுவாங்களோ, ஏதாச்சும் வார்த்தையை போட்டு பேசிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருந்துகிட்டே தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நஷ்டப்பட்டிருக்காங்க, ஏமாந்துருக்காங்க, எல்லாம் சரிதான். இருக்கும்போது சேர்ந்துக்கிற உறவுகளை விட இல்லைனாலும் சேர்ந்துக்கிற உறவுகள் தானே முக்கியமானது. ஆனா விருச்சக ராசிக்காரர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லணும். இவருடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நம்பின சில நபர்கள், ரொம்ப முக்கியமாக பார்த்த சில நபர்கள் இவரை அப்படியே முழுவதுமாக ஏமாத்திட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். இப்ப வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வர முடியல. பயம், அவ்வளவு பயம் இருக்கு. ஏன்னா இவர்கள் செஞ்ச தவறுகளை ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. பணம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா பாத்துக்கிறாங்க, தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அந்த பணம் இல்லைன்றதுக்கு அப்புறம் என்னுடைய மதிப்புன்றது இல்லாம போயிருதே. அப்ப என்ன, என்கிட்ட பணம் தான் தேவையா, அப்ப நான் தேவையில்லையான்ற கேள்வி தாங்க இவங்களுடைய மனசை போட்டு ஒவ்வொரு நாளும் உறுத்தி வலிக்க வைக்குது. முக்கியமா சொல்ல போனா விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமாங்க, நான் ஒரு பழம், அதாவது எப்படி சொல்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே பழத்தை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வாழைப்பழம் தான் எடுத்துக்கலாமே, விரும்பி சாப்பிடுவாங்க. இதுல வாழைப்பழம் அப்படின்றது தான் பணம். புரியுதுங்களா உங்களுக்கு? வாழைப்பழம், அதாவது தோல் பழம் அப்படின்றதுல இதுல தோல்ன்றது தான் நீங்க, பழம்ங்கிறது பணம். அந்த பணம் எப்படியோ அது போலதான் மதிப்புக்கு இருக்கிறது அந்த பழத்துக்கும். அதாவது பணம் தான் பழம் அப்படின்ற போல அந்த தோலுக்கு என்ன மதிப்பு இருக்கும் சொல்லுங்க? பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி எறிஞ்சிருவாங்க, சக்கையா அப்படி ஆக்கி போட்டுருவாங்க. அது போலதான் விருச்சகராசினுடைய வாழ்க்கை இருக்குது. பழம் இருக்கிற வரைக்கும் அதை ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறாங்க. அது காலியானதுக்கு அப்புறம் வேஸ்டா கிடக்கக்கூடிய தோல் நமக்கு எதுக்கு அப்படின்றது போல குப்பையில தூக்கி போடக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளுறாங்க இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கை. இப்படிதான் நடக்கு. இதை இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க வாய் கூசாம சொல்லுவீங்க, பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இத்தனை கஷ்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் ஒவ்வொரு நாளுமே. உங்களுடைய மனசுல நிறைய அன்பு, காதல், பாசம்லாம் உங்களுடைய குடும்பத்தார்கள் மேல இருக்கத்தான் செய்யுது. அதற்குன்னு அவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க பொறுத்து பொறுத்து போய்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை விட ஒரு பெரிய மனசை வேற யாருங்க இருக்க முடியும்? உங்களை விட ஒரு கிரேட்டான பீப்புள்னா யாருங்க? வேற யாருமே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்குமே ஒரு மனநிலை தான். எல்லாருக்குமே ஒரே மனநிலைன்றது கிடையாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பலவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் ஏற்படும் போது அதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும், அது எல்லாத்தையுமே தைரியமா எதிர்த்து நிக்கணும்ன்ற ஒரு தன்னம்பிக்கைன்றது உங்களுடைய மனசுல இருந்துச்சு. இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உங்களுடைய குடும்பத்தார்கள் இதை செய்யறதை பார்த்ததுக்கு அப்புறம் மனசு கொஞ்சமா அப்படியே விட்டுருச்சு நாங்க சொல்லணும். அதாவது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணுமா, இந்த ஒரு வாழ்க்கை வேணுமான்ற கேள்வி உங்களுடைய மனசுல இப்போதும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையை சொல்றேங்க, இந்த விருச்சகராசனுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் எத்தனையோ துன்பங்கள், முக்கியமா சொல்லணும்னா பழத்தை சாப்பிட்டு சக்கையை தூக்கிடுற மாதிரி உங்களுக்கு தூக்கி எரிஞ்சிருக்காங்க. ஆனா இனி அப்படி நடக்காது. உங்களுடைய வேல்யூ என்ன, நீங்க எப்படிப்பட்ட நபர்கள் என்பதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய நிலைமைன்றது வரப்போகுது. அது என்னன்னு கேட்குறீங்களா? அது எப்படின்றத நான் சொல்றேன். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த விருச்சகராசனுடைய வாழ்க்கையில எப்படி திரும்ப அங்க மாற்றம் ஏற்பட போகுது? இவ்வளவு நாள் வரைக்குமே தோல்னு நினைச்சு தூக்கி போட்ட பல விஷயங்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? அது போலதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மதிக்காத நபர்கள் முன்பு நீங்க உயர்ந்து போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உங்களை தூக்குவதற்காக பல நபர்கள் பலவிதமான தவறான விஷயங்களை பண்ணாங்க. அது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு வர போறீங்க. இவ்வளவு நாளுமே இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்படலை, ஆனா இனி ஏற்படும்ன்றத உறுதியா சொல்ல முடியும்.
விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில. சரி, முதலாவதாக இவர்களுடைய வாழ்க்கையில தொழில்ல இதற்கு முன்பு வரைக்கும் நஷ்டம், பெரும் துன்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். முக்கியமா அதுல ஒரு புதுவிதமான செயல்பாடு திட்டங்களை நீங்க கொண்டு வந்து அதன் மூலியமா விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதுல முதலாவதாகவே தொழில தாங்க வெற்றி காண போகிறார்கள். இதனால் வரைக்கும் தொழில ரொம்ப ஏமாந்துட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஒரு எல்லைக்கு போயிட்டு நம்ம நின்றலான்னு பார்த்தாலும் இவங்களால முடியல. எந்த ஒரு அடி எடுத்து வச்சாலும் அது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு குழியா இருக்கு. அந்த குழியில இருந்து வெளியே வர்றது இவங்க தத்தளிக்கிறாங்க. உதவி செய்ய யாரும் இல்லையா, வேற வழி இல்லாம அந்த குழிக்குள்ளேயே கிடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் இருந்து முழுவதுமாக நீங்கி இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளையும் முன்னேற்றத்திற்கும் வழிவகக்கூடிய நிலைமையாக இனி இருக்க போகுது. நீங்க கண்ட கனவுகள் எல்லாம் இனி நிறைவேற ஆரம்பிக்கும். அதுல இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் சொந்தமான வீடு கட்டி தங்கிட மாட்டேன்னா, அதுல சொந்தமா வீடு கட்டி நான் நிம்மதியா ஒரு நாள் தூங்கினா போதும் சாமி. எனக்கு பயம் இருக்கு, எனக்கு அவ்வளவு பயம், கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு. ஆனா என்னால எதையுமே காமிக்க முடியல. என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது, செல்வத்தாலையும் சரி, சொந்த வீடு இல்லைன்றதுக்காக. மழை காலத்துல என்னால எப்படி சாமி வீட்டுல இருக்க முடியும்? மழை காலத்துல வீடு ஒழுகும் சாமி, தூங்க முடியாது. எல்லா இடத்துலயும் பாத்திரத்தை எடுத்து வச்சுதான் நாங்க தூங்குறோம். அவ்வளவு கஷ்டம். ஒரு சொந்த வீடு வாங்கணுன்றதுக்காக வாடகை கொடுக்கறதும் பெருசா எங்களால முடியலன்றதுக்காக நாங்க இந்த ஒரு வீட்டையும் காலி பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கோம். இப்படி வாழ்க்கையில பெரும் கஷ்டத்துல பார்த்த இந்த விருச்சிகராசியுடைய வாழ்க்கையில சொந்தமா உழைச்சு கஷ்டப்பட்டு இனி வரக்கூடிய காலங்கள்ல, அதுவும் குறுகிய காலங்கள்ல வீடு கட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணம் இருக்குல்ல, அதை விட நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தின் மூலியமா ஒரு சில இடங்கள்ல அதிர்ஷ்டம் என்பது கிடைக்க போகுது. நிறைய நபர்கள் இந்த விருச்சிகராசிக்காரர்களே லாட்டரி சீட் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அது உங்களுடைய மன விருப்பம் தாங்க. ஆனா நீங்க அது போன்ற விஷயங்களை செய்வதோட உங்களுடைய தொழிலையும் மற்ற விஷயங்களையும் சிறந்த வகையில கவனத்தை செலுத்தினீங்க அப்படின்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அந்த முயற்சியில உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாக வெற்றின்றது கிடைக்கும், தோல்வின்றது இருக்காது. அதை விட இது சிறந்ததுன்றத சொல்லுவேன். ஏன்னா நம்ம பதிவுகளில் தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் பார்க்கல, மற்ற இடங்கள்ல இருந்தும் பாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க சரியான ஒரு பாதையில போங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். தமிழ்நாட்டுல இந்த லாட்டரி சீட்லாம் தடைதான், அது எனக்கு தெரிஞ்ச விஷயமா. ஆனா மற்ற இடங்கள்ல நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகள்ல கொஞ்சம் மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில மனக்கவலையாக இருந்த ஒரு விஷயம், என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய பையனுக்கு வயசு அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு வயசு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய வயசு 30 தாண்ட போகுது. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. நாங்களும் ஏறாத கோவில் இல்லை, பார்க்காத கடவுள் இல்லை. ஆனா இன்னைய வரைக்கும் என்னுடைய பையனுக்கு திருமணமே ஆகலையே சாமி. என் மனசு வழிக்கு, அவன் கஷ்டப்படுறத பார்க்கும்போது என் மனசு வழிக்கு. என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையேன்றதை நான் பார்க்கும்போது என் மனசு வேதனைப்படுதுன்னு எவ்வளவு நாட்கள் அழுதுருக்காங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஏன்னா தன் குடும்பம் தான் வாழ்க்கை, தன் குடும்பத்துக்காக தான் எல்லாம், தன் குடும்பம் மட்டுமே தான் நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். என்னதான் இவங்களுடைய குடும்பம் இவங்களை கைவிட்டு இருந்தாலும் இவருடைய குடும்பத்தார்கள் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்களை பேசி இவருடைய மனசை உழைய வச்சிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாளாவது என் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணுன்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது பொய் தானே. இப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படாதான்ற எண்ணத்துல இருந்தீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள்ல முழுவதுமான வெற்றிகளையும் மாற்றத்தையும் நீங்க சந்திக்க முடியும். விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில பெரும் துன்பமாக இருந்த விஷயங்கள் இனி ரொம்ப எளிமையாக நீங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பிரச்சனைகள் நீங்குவதோடு நல்லதும் நடக்க ஆரம்பிக்க போகுது. நீங்க இனி வரக்கூடிய காலங்கள், அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வரக்கூடிய இடங்கள்ல ரொம்ப காலமா ஒரு இடத்த சுற்றி பார்க்கணும், இந்த இடத்துக்கு போனா சந்தோஷமா இருப்பேன்ப்பா, இந்த இடத்துக்கு போனா மகிழ்ச்சியா இருப்பேன், ஆனா வேலையை விட்டு என்னால போக முடியாதுன்னு நீங்க எவ்வளவோ நாட்கள் அது கண் முன்னாடி இருந்தும் போகும் வாய்ப்புகள் கிடைக்காம கஷ்டப்பட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர்களை யார் தடுத்தாலும் சரிங்க, அவர்களால இவர்களை தடுக்க முடியாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப வரைக்கும் துன்பத்தை மட்டுமே பார்த்த விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் இனி சந்திக்க முடியும். அதை எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது ஏற்படும். இதுக்கு முன்னாடியெல்லாம் சில தினங்கள் இல்ல பல தினங்கள் வச்சுக்கலாமே, இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சிச்சு. யாராவது ஒருத்தங்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? நம்முடைய
கஷ்டத்தை தீர்க்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு இவங்க ஏங்காத நாட்கள் கிடையாது. ஆனா யாருமே இங்க நல்லவங்க கிடையாது இல்லைங்க. விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட இருந்து எல்லா பலனையும் எல்லா நன்மைகளையும் ஏத்துப்பாங்க. ஆனா அவர்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சக ராசியுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பல